ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. அக்காவுக்கு சாதம் வைங்க, நல்லது. நம்ம முன்னோர்கள் காலாகாலமாக நம்ம தாத்தன் பூட்டன் வீட்டில் ஃபஸ்ட்டு செய்யலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்டில் செய்யலாம். நம்ம பெரியவங்க ஒன்று ஒன்றும் கரெக்டாக, அதாவது சயின்டிஃபிக்காக இப்போ ஒன்று ஒன்று பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, சிலது அவங்க சூட்சமமாக சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கயிறு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுவாமி கயிறு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பயந்துட்டுருக்கு, இல்லை இது இருக்குது, இது சாமி கயிறு கட்டிக்கோ, கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அம்மா சொன்னால் கட்டிப்பாங்க, அப்பா சொன்னால் கட்டிப்பாங்க, பாட்டி சொல்கிறாங்க கட்டிப்பாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட பாருங்களேன், இப்போலாம் இது ஒரு மாதிரியான இந்த கயிறு கட்டுறது ஒரு ஃபேஷனாக கூட ஆயிடுச்சு. அந்த மாதிரி. பட் ஆனால் இதில் ஒரு சூட்சமம் இருக்குது தெரியுமா? என்ன சூட்சமம் தெரியுமா? இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு கட்டுற இந்த இடம், அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் அழுந்த 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 அந்த இடத்துல டச் ஆக அது ஒரு நிவர்த்தியாகிற இடம் அது. அந்த பாயிண்ட் ஒருத்தர் பயந்துன்னு இருக்காங்க, ஒருத்தங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பர்சன் இந்த பாயிண்டில் இந்த கயிறை கட்டினா அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ரொம்ப பயப்பட மாட்டாங்க, ரொம்ப அந்த நர்வஸ் இருக்காது. அந்த மாதிரி அதை சூட்சமமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே கட்டினா நீ பயப்பட மாட்டேங்கிறத, சாமி கயிறு இதை கட்டிக்கோ, நல்லது, அப்போ தான் நல்லது, உனக்கு சாமி காக்கும், எப்படியோ அவங்க மைண்டில் நம்ம மைண்டில் ஏற்றிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு இதுவும் பார்த்தா, சயின்டிஃபிக்காக பார்த்தா, அதெல்லாம் நம்ம நல்லதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாசம் தெளித்து முதல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சாணம் தெளித்து கோலம் போடணும். ஆன்டிசெப்டிக் அது. அந்த சாணம் தெளித்து கோலம் போடுறது, அதில் கிருமிகள்லாம் நாசமாயிடும். முதல்லாம் வீட்லேயே தர வீடு தான் இருக்கும். சாணம் போட்டு மொழுகுவாங்க. அது அப்புறம் அழகாக பெருக்கி பார்த்தா அப்படியே மழன்னு இருக்கும். முதல்லாம் எங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் பாட்டி அதை அப்படியே செய்வாங்க. எங்கள் அப்பா பெற்ற அம்மா அந்த வீடு அப்படியே அழகாக மெழுகி, அந்த அடுப்பெல்லாம் அழகாக மெழுகி, அது அப்புறம் அப்படியே தொடச்சிட்டு பார்த்தா மஞ்சளும் சாணமும் போட்டு இது பண்ணுறது, அது ஒரு அழகாக ஒரு ஆர்டிக்கல் மாதிரி, ஒரு ஆர்ட்டு தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா. அவ்வளவு அழகாக இருக்கும். கோலம் போட்டு அந்த சாணம் மெழுகின அந்த அடுப்பு கோலம் போட்டு அவங்க அடுப்பு எரிக்கிறப்போ, மெடிசன், எல்லாமே மெடிசன். அது அப்படியே நடக்கிறதுக்கும் நல்லது, ஒரு கிருமி அண்டாது. அந்த மாதிரி இப்போல்லாம் யார் ஒரு தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஒரு அட்லீஸ்ட் அதில் மஞ்சத்தூளாவது போட்டு, அந்த தண்ணியில் காலையில் மஞ்சத்தூளாவது போட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறது நல்லது. கிராமத்தில் இருக்கிறவங்க சாணம் தெளிக்கலாம். அது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த கிருமி அண்டாமல் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றும் காக்காவுக்கு சாதம் வைக்க சொல்லுவாங்க. காக்காவுக்கு சாதம் வைங்க, நல்லது, நம்ம முன்னோர்கள் அவங்க வடிவில் வருவாங்க அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் வராங்களோ இல்லையோ, இதில் பெரிய உண்மை இருக்குது. காகம் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய அதான் சாதம் எடுக்கிறது அவ்வளவு நல்லது. முன்னோர்கள்ன்றதை விட இந்த வேப்ப மரம், அரச மரம்லாம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்றுங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரமும் ஒரு அரச மரமும் இருக்கிறது அவ்வளவு நல்லது. அதிலிருந்து வர்ற ஆக்சிஜன் அவ்வளவு நல்லது, நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லது. அதில் வர வாயுவும் அதில் வர காற்றும் அவ்வளவு நல்லது. ஏன்னா அது மனுஷ உடலுக்கு நன்மை பயக்கிற எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. அதனோட விதை அவ்வளவு ஈஸியாக முளைக்காது. இப்போ நம்மளுக்கே பார்த்திங்கன்னா, ஒரு உணவு சாப்பிட்றோம்னா, இங்கே போய் இங்கேருந்து நம்ம உமிழ்நீரில் ஒரு சுரப்பி இது இருக்குது, ஒரு ஆசிட் இருக்குது, இதன் வழியாக ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதில் இருந்து அந்த உணவு நஞ்சு
மென்மையாகி அதுக்கப்புறம் ஜீரணமாகி அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்குள்ளே போகும். அந்த மாதிரி காக்கையோட எச்சத்தில் அந்த உள்ளே போகிற அந்த ஆசிடில் அந்த விதைகள் வந்து மென்மையாயிடும். அதுக்கப்புறம் அதை எச்சம் போடுறப்ப அந்த விதை முளைச்சிடும், சீக்கிரமாக முளைக்கும். நம்ம போட மாட்டோம். நம்ம என்ன அங்கங்கே விதைக்கிறோமா? இந்த வேப்ப மரம், அரச மரம்லாம் எவ்வளவு அங்கங்கே வளர்ந்துருக்கும். சில இடுக்குங்கள்லாம் வளர்ந்துருக்கும் சில இடங்கள்ல. மாடியில் இருக்கும். இது எப்படி இந்த வெடிப்பில் வந்துச்சுன்னு யோசிப்போம். எல்லாமே இந்த பறவைகள், காக்கைகள் பண்ணுற இதுதான். அவ்வளவு ஈஸியாக முளைச்சிரும் அந்த விதை. அந்த விதைய சாப்பிட்டு அதை அழகாக ஒரு எச்சமாக்கி அது போட்டுச்சுன்னா அதை ஈஸியாக முளைச்சிரும் மரங்கள். அந்த மாதிரி தான் எல்லாமே சயின்டிஃபிக்கான உண்மைகள். அது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறப்ப தான் தெரியுது. பட் பன்னெடுங்காலமாக காலாகாலமாக நம்ம தாத்தன் பூட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான். இது நல்லது, இதுக்கு நல்லது. எத்தனை நீர்நிலைகள், எத்தனை குளங்குட்டைகள், எத்தனை ஏரிகள் நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளவு இருந்தது. எல்லாம் வீடு அதுன்னு நல்லா மக்கள் நாகரிகமாக ஆக 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 எல்லாம் வந்து நிறைய அதெல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு வெப்பமாகுது இப்போல்லாம். முதல்லாம் அப்படியா? இப்போ வந்து எந்த நேரத்துக்கு மழை வருது, எந்த நேரத்துக்கு அதிக வெயில் அடிக்குதுன்னே தெரியல. அப்படி போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது பொறுப்பு. அது என்ன பண்ணணும்? ஒரு கூட்டம் கூடலாம், ஒரு ஊரில் செய்யலாம் ஒரு மாற்றத்தை. ஒரு ஸ்ட்ரீட்டில் செய்யலாம் ஃபஸ்ட்டு. ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு செய்யலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்டில் செய்யலாம், அதுக்கப்புறம் ஒரு மாவட்டம் போகலாம். ஒரு ஊரில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவட்டம் போகலாம். அந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது.